श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्धसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते नारायणि नमोस्तुते नारायणि नमोस्तुते। श्री ललिता परमेश्वरी देवी की जय। हरि ओम तत्सत्। ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் அம்பாளுடைய நாமங்களுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம். 200 நாமங்களை நம்ம முடிச்சிருக்கோம். 136 ஸ்லோகங்களுக்குள்ளே வர இன்றைக்கி 137வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறோம். தேசகால பரிச்சின்னா सर्वगा सर्वमोहिनी सर्वगा सर्वमोहिनी सरस्वती शास्त्रमयी गुहाम्बा गुह्यरूपिणी। சத்தியம் என்பது ரெண்டு வகையா பார்க்கப்படுறது. ஒன்று வந்து சகுண ரூபமாக, இன்னொன்று வந்து நிர்குண ரூபமாக பார்க்கப்படுறது. நம்ம இப்போ கொஞ்சம் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கு. சகுண ரூபமாக பார்க்கும்போது இந்த நாமரூப பிரபஞ்சம் இது எல்லாமே கூட பரமேஸ்வரி இல்லை பரமேஸ்வரன் இது காரியமாக காணப்படுறது. ஆனால் இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லும்போது அது நிர்குணமாகவும் இந்த புலங்களுக்கு எட்டாததாகவும் இருக்கு. அப்போது புலங்களுக்கு எட்டாதது எப்படி தான் நான் புரிஞ்சுக்க போகிறேன்? புத்தினால் புரிஞ்சுக்கலாம். ஆனால் உபனிஷத்து வேதம் சொல்கிறது புத்தினால் கூட இந்த சத்தியம் எட்டாது, கிரகிச்சிக்க முடியாதுன்னு சொல்கிறது. ஆனால் கூட மறுபடியும் அதே உபனிஷத்து அதே வேதம் சொல்கிறது புத்தினால தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த காம்ப்ளிகேட்டட் பாயிண்ட் இப்போ வேண்டாம் உங்களுக்கு. என்ன சொல்ல வரேன்னா, அம்பாளுடைய நாமங்கள் 700 முடிச்சிருக்கோம். நம்ம இதில் மாற்றி மாற்றி அம்பாளுடைய அழகு, ரூபம், ஆபரணங்கள், அலங்காரம், வஸ்திரங்கள் பலதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்து நடுவில் அப்பப்போ அங்கங்கே அந்த நிர்குண தத்துவம் கூட பேசப்படுறது. நிர்குண தத்துவம் எல்லாமே ஒரே இடத்துல சொல்லலாம் இல்லையா? சகுனம் மட்டும் சொல்லலாம் இல்லையா? அப்படின்னு சொன்னால் சாஸ்திரம் வந்து அது ஒரு பத்ததி உபயோகப்படுத்தும். ரெண்டு கலந்து சொல்லிட்டே கொஞ்சம் கொஞ்சம் இல்லையா? நிர்குணம் மொத்தம் அப்புறம் சொல்கிறோம்னு சொன்னால் சகுனம் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் யாரும் கிளாஸுக்கு வரமாட்டான். ஏன்னா அது ஆப்ஸ்ட்ராக்டாக இருக்கும், கஷ்டம் கிரகிச்சுக்கிறது. அதனால் நடுவிலே கொஞ்சம் கொஞ்சம் அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி தாயார் எப்படி குழந்தைக்கு திரவ பதார்த்தத்துலேருந்து கொஞ்சம் 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 திரவ பதார்த்தம் கொடுத்துக்கிட்டே நடுவில் கொஞ்சம் கன பதார்த்தமும் கொடுப்பான் இல்லையா? சாலிடு. அந்த மாதிரி. சரி, 700வது நாமத்தில் அந்த நிர்குண தத்துவம் சத்தியம் பற்றி அழகாக உபனிஷத்து சொல்கிற வார்த்தையை சச்சித் ஆனந்த ரூபிணி. கடந்த வாரம் முடிவு செஞ்ச அந்த நாமம் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். சச்சித் ஆனந்த ரூபிணி. இந்த சத்தன் என்ன, சித்தன் என்ன, ஆனந்தம்னா புரியுறது. அது கூட நமக்கு புரிஞ்ச ஆனந்தம் வந்து இந்த புலங்கள்னால கிடைக்கிற அல்பமான இந்திரிய சுகம்தான் நமக்கு தெரியும்.
ஆனால் உபனிஷத்து சாஸ்திரம் சொல்கிற இல்லை, இங்கே சொன்ன இந்த ஆனந்தம் అనేది வந்து லோக ஆனந்தம் இல்லை, விஷய ஆனந்தம் இல்லை, புலங்கள்னால வர ஆனந்தம் இல்லை, அது ஸ்வரூப ஆனந்தம்னு சொல்லும். நம்முடைய உண்மையான நிலை ஆனந்த நிலை தான். நம்ம ஸ்வரூபம் ஆனந்தந்தான். ஆனால் அது தெரியாமல் உணராமல் அஜ்ஞானத்தினால ஆனந்தத்துக்கு வெளியிலோ தேடிட்டுருக்குறோம். ஆனால் கிடைக்க மாட்டேங்குது, கஷ்டப்படுறோம். ரொம்ப ரொம்ப ஜென்மங்கள் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் ஒரு நாள் எப்போ இப்படி வந்து உட்காருவோம். உட்கார இடத்துல எல்லா இடத்துல கூட இது மாதிரி கிடைக்காது. சில இடத்துல எப்போ நம்ம செஞ்ச புண்ணியத்தினால இந்த சச்சித் ஆனந்தம் என்ன அப்படின்னு அதை பற்றி கேட்போம். இப்போ நான் அதை விவரிக்கலை, அது நல்லா தெரியணும்னு சொன்னால் ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்கேன் கடந்த வாரம். அதுக்கு பகவத்கீதை, உபனிஷத்து அதெல்லாம் கேட்கணும். அது கேட்குறவங்களுக்கு நல்லா புரியும். சரியா? இங்கிலீஷில் சொல்லணும்னா எக்ஸிஸ்டன்ஸ், கான்ஷியஸ்னஸ் அண்ட் பிளிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதையும் புரியல சார், பரவாயில்ல விட்டுடுவோம். நிதானமாக புரியும், நிதானமாக புரியும். சிம்பிளாக தமிழில் சொல்லணும்னா எப்பவுமே இருக்கிற எல்லா இடத்துலும் இருக்கிற இருப்பதெல்லாமும் உணர்வாகவும் இருக்கிற சத்தியம், அது பூர்ண ஆனந்தம். அவ்வளோ பெரிய உபனிஷத்து வார்த்தை சொன்னதுக்கு பிறகு சச்சிதானந்தம். இப்போ இன்னைக்கு படித்த இந்த ஸ்லோகத்தில் 701வது நாமம் அந்த சச்சிதானந்தம், இருப்புதல் உணர்வு, அது வந்து தேச கால பரிச்சின்ன. அப்படின்னு சொன்னால் தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ ஒரு இடம், இந்த இடத்துல தான் குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும், அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த காலத்தில் இப்போ தான் இருக்கு, அப்புறம் இல்லை, இல்லை இது முன்னாடி இல்லை இப்போ வந்துச்சு அப்புறம் இருக்காது. இப்படி தேசத்தினாலேயோ பிகாஸ் ஆஃப் த ஸ்பேஸ், அப்புறம் காலத்தினாலேயோ பிகாஸ் ஆஃப் த டைம், வஸ்து கூட அந்த வஸ்துவில் இருக்கு, இந்த வஸ்துவில் இல்லை. அப்படிப்பட்ட வேற்றுமை இங்கே கிடையாது. பரிச்சின்னம்னா டிவிஷன் ஆர் வேற்றுமை. லிமிட்டேஷன், கரெக்ட் வார்த்தை சொல்லணும்னா இங்கிலீஷில் லிமிட்டேஷன். இந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் பரமாத்மா பரமேஸ்வரி தேச கால வஸ்துகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. அதனால பாதிக்கப்படலை, பந்திக்கப்படலை, லிமிட்டட் ஆகலை. அதுதான் தேசகால பரிச்சின்னா. அதுதான் அம்பாளுடைய ஸ்வரூபம்னு சொல்கிறேன். அப்போது நம்ம ஸ்வரூபம் கூட, ஆத்மஸ்வரூபம் கூட அதே தான். அதுதான் சாஸ்வதமாக இருக்கிறதுனால பாதிப்பே இல்லை. அதுக்கு நினைக்கிறோம் இருக்கேன்னு சொல்லிட்டு பிரம. அதனால ஆத்மா பாஹ்யமாக ஒரு குரு தேவைப்படுறது. எதுக்குன்னா ஆந்தரங்கமாக இருக்கிற நம்ம ஸ்வரூபம் ஆத்மாவே குரு தான். ஆத்மா தான் குரு எல்லாருக்கும். ஆனால் அது தெரிய மாட்டேங்கிறதுனால வெளியில் ஒரு குரு தேவைப்படுறான். ஸோ தேசகால பரிச்சின்னா. அடுத்த நாமம் அதனால் சர்வகா. ஸோ நாமமே சொல்கிறது அடுத்தது. அதனால் வந்து எல்லா இடத்துலும் இருக்கு. அப்போது எல்லா காலத்திலும் இருக்கு, எல்லாத்துலேயும் இருக்கு. இப்போ சொன்னது தான் அதே அர்த்தம் தான் இதில் வருது. சர்வகா, ஆல் பர்வேடிங், ஆம்னிசென்ட் இன் இங்கிலீஷ். சர்வகா
சர்வ வியாபினி. எப்படி? ஆகாயம் போல். ஆகாயம் எப்படி இங்கே இல்லை அங்கே இருக்கு அப்படி எல்லாம் ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கு. சர்வகா, சர்வ வியாபினி. எப்படி இருக்கு எல்லா இடத்திலும்? நேற்றுக்கு சொன்ன இல்லை, பிரகலாதன் பாகவதத்தில் அவருடைய அப்பா கேட்டதுக்கு கேள்வி, எங்கே இருக்கார் நாராயண விஷ்ணுன்னு? இந்த கம்பத்தில் இருக்கான்னு கேட்டான். ஏன்னா அவனுக்கு முன்னாடி இரண்யகசிபு முன்னாடி ஒரு பெரிய கம்பம். உடனே இருக்காரு, இதில் இருக்கார், தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருப்பார். இருப்பாரா? எப்படிடா இருப்பான்? இருப்பாக இருப்பாரப்பா. எக்ஸிஸ்டன்ஸ், ஈஸ்னஸ், இது பற்றி உபனிஷத்தில் நிறைய விசாரணை பண்ணியிருக்கோம் இல்லையா? இருப்புதல், இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, அவள் இருக்கான், அவன் இருக்கான், இருக்க இருக்க இருக்கேன்னு அது இருப்புதல் தான் எக்ஸிஸ்டன்ஸ் இங்கிலீஷில். ஸோ அதனால் இங்கே சர்வகான்னு சொல்லும்போதும் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கு. சரி, எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கன்னா அது என்ன உயிர் இல்லாமல் இருக்கா? இருக்கன்னா சும்மா நிறைய இருக்கு. இந்த ஷெயரும் இருக்கு. இப்போ இங்கே கிளாஸ் எடுக்கிறேன்னு இதுக்கு தெரியாது, கேமராவுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியறது. அது பாஹ்யமாக தான் அந்த வேற்றுமை தெரியறது. ஆனால் உண்மையை பார்த்தா எல்லாத்துலேயும் அந்த இருப்புதல் மட்டுமில்லை, உணர்வு கூட இருக்கு. ஆனால் உணர்வு வியக்தமாகணும்னா அதுக்கு சூட்டபுளான ஒரு அமைப்பு வேணும். எப்படி? என்னோட மூஞ்சி நான் பார்த்துக்கணும்னு சொன்னால் எங்கே பார்த்தாலும் தெரியாது. பாலிஷ்டாக, ஷைனிங்காக, நல்ல அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணாடியில் பார்க்கும்போது என்னோட மூஞ்சி அப்படியே தெரியும். அந்த அளவுக்கு ஷைனிங் இல்லை, ஆனால் ஸ்டீல் பிளேட்டில் கூட பார்த்துக்கலாம் நம்ம மூஞ்சி. சில வாட்டி கண்ணாடி இல்லைன்னா அவசரத்துக்கு ஏதோ ஒன்று பார்த்துட்டு மூஞ்சி அவசரமாக ஓடி வருவோம் இல்லையா? பட் யூ நீட் தட் ஷைனிங், பாலிஷ்டு. அப்படிப்பட்ட ஒரு மீடியம் இருந்தால் மூஞ்சி தெரியறது. அதே மாதிரி தான் இப்போ இந்த கிளிப்பில் கான்ஷியஸ்னஸ் தெரியலையே, இருப்புதல் இருக்கு, கிளிப் இருக்கு தெரியறது. ஆனால் கிளிப்பில் கான்ஷியஸ்னஸ் இருக்கா சார், சைத்தன்யம் இருக்கா? இதில்னா சைத்தன்யம் இருக்கு, ஆனால் வெக்தமாகறதுக்கு இது சூட்டபுளாக இல்லை. ஆனால் இங்கே வெக்தமாகறதுக்கு சூட்டபுளாக இருக்கு, அவ்வளோதான். இதுக்கு பகவத்கீதையில் பகவான் இந்த சர்வகா வார்த்தைக்கு நித்ய சர்வகதஸ்தானு அச்சலோயம் சனாதனஹ. கீதையில் 2வது அத்தியாயத்தில் ஆத்மா பற்றி பகவான் கிருஷ்ணர் சொல்லும்போது நித்யா சர்வகதः ஸ்தானு அச்சலஹ, அசையாமல் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் அப்படியே கனமாக எல்லா இடத்துலும் நெரும்பி இருக்கு, ஆகாயம் போல். அதே தான் உதாரணம் சொல்லணும். அதனால் இதில் இருக்கே அதில் இல்லை அப்படின்னு சொல்லாது. நமக்கு என்னன்னா கோவிலில் இருக்க அம்பாள், அங்கே எங்கள் மாமியார் அவள் ராட்சசி, எங்கள் ஹஸ்பண்டு ஹிட்லர். இப்படி பாஹ்யமாக ஏதோ அவங்கள சேஷ்டன்னு பார்த்துட்டு அப்புறம் சுவாமினி அம்பாளனை பார்க்கணுன்னு கோவிலுக்கு ஓடி போவோம். கோவிலுக்கு போனோம், ஆனால் கோவிலுக்கே போயிட்டுட்டு கோவிலில் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே பார்த்துட்டு இருந்த வாழ்க்கை முடிச்சா கூட உனக்கு இந்த சம்சார துக்கத்தில் விடுதலை வராது, அப்படின்னா ஞானமே வராது, மனசுக்கு நிம்மதி வராது. அப்போது சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் எல்லாத்திலும். அதுதான் இந்த நாமம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளால் அந்த பகவத் தத்துவத்தினே எல்லா இடத்துலும் பழகணும். அதுக்கு கண்ணு மூட வேண்டாம், தியானமனு உட்கார வேண்டாம், பாவனையில் ஞாபகம் வச்சுக்கிட்டு
எல்லாருமே அம்பாளோட ஸ்வரூபந்தான், எல்லாமே பரமேஸ்வரனோட ஸ்வரூபந்தான். ஞாபகம் வச்சுக்கணும், அந்த பாவனை கொண்டு வந்துட்டே இருக்கணும். கஷ்டம், பட் கஷ்டம்னு சொல்லி நீ விட்டுட்டு அது நஷ்டம். கஷ்டமான கூட நீ அது சாதிச்சாச்சுன்னா உனக்கு பெரிய லாபம். அதுதான் இங்கே. அதே இன்னும் பகவத்கீதை பாஷையில் இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, அந்த பாப்புலர் ஸ்லோகா சாப்பிடும்போது சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. அது ரொம்ப ஆழமான ஸ்லோகம், இங்கே சும்மா ஞாபகப்படுத்துகிறேன். எல்லா இடத்துலும் பகவான்னு பாரு அம்பாளுன்னு பாருன்னா அந்த ஸ்லோகம் புரியணும். சரி, அடுத்த நாமம் சர்வமோகினி. உடனே அம்பாளுன்னு சச்சிதானந்த ஸ்வரூபம்னு சொல்லி சர்வகான்னு சொல்லி ஒரு படி கீழே இறக்கி என்னாச்சு, திரும்பி மாயாவாயிட்டான். மாயாவதி இல்லை, மாயாவதி. எல்லாரையும் மோகிக்கக்கூடிய சக்தி என்ன இந்த லோகத்தில்? ஏன் பிரமப்படுறோம்? ஏன் சிலத்துக்கு எல்லாத்துக்கு வியாமோகப்படுறோம், மோகிக்கப்படுறோம், எல்லாரும் மயங்கி போகிறோம். இது கேட்போம், பல வாட்டி கேட்டால் கூட திரும்பி மறந்து போகிறோம். அந்த மறந்து போடுறது தான் மோகப்படுறது, மயங்கி போகிறது, மறந்து போகிறோம் இல்லையா? ஆனால் ஞானம் வந்ததுக்கப்புறம் இனிமேல் மறக்க மாட்டோம், மோகிக்கப்பட மாட்டோம். ஸோ இங்கே எகெயின் ரிலேட்டிவ் ஆஸ்பெக்ட். சகுணம், இந்த உலகம், நாம ரூப பிரபஞ்சம், அது சத்தியம் நினைக்கிறது பிரமா. நாமரூபங்கள் இருக்கு, ஆனால் அது சத்தியம் இல்லை. அப்புறம் நித்தியம் இல்லை. அப்புறம் சொல்லுங்க, அப்புறம் சாரம் இல்லை, படிச்ச லெசன் தான். அப்புறம் என்ன கடைசியில் சத்தியம் இல்லை, அது ஏகம் இல்லை, நித்தியம் இல்லை, சத்தியம் இல்லை, சாரம் இல்லை. ஏக நித்திய சார சத்திய வஸ்து சச்சிதானந்த ஸ்வரூபிணி அம்பாள் பரமேஸ்வரி. ஓகே, அப்போது மாயா லெவலுக்கு வரும்போதும் அந்த அஜ்ஞானம், அப்புறம் இந்த உலகமெல்லாம் இப்படி ஓடுறதுக்கு காரணமாக இருக்கிற அந்த அவித்யா மாயா சக்தி, அதுவும் அம்பாளுடைய ஸ்வரூபந்தான். அதனால தான் முதல்ல நான் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னால், அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ரெண்டு விதமாக பார்க்கணும். சகுண சத்தியம், நிர்குண சத்தியம் ரெண்டும் தெரியணும். அப்போ பூர்ணம், இல்லைன்னா கம்ப்ளீட் ஆகாது அந்த நாலேஜ். ஸோ சர்வமோகினி. ஓகே, இதுக்கு மோகிக்கப்படாதவங்களும் இல்லை, யாருமே இல்லை. புராணங்களுக்குள்ள நிறைய நாமங்கள், நிறைய உதாரணங்கள். நாரதர் அப்படிப்பட்டவரே, அவரும் மாயனால் மோகிக்கப்பட்டார், பல கதைகள் எல்லாம் இருக்கு. ஓகே, அப்புறம் மார்க்கண்டேயர் பகவான் முன்னாடி வந்து நின்றுட்டார். உன்னுடைய மாயான்னு என்ன, நான் இது பார்க்கணுன்னா. அவன் வேண்டான், மார்க்கண்டேயா எதுக்கு அதெல்லாம்னா, இல்லை இல்லை ஒரு வாட்டாவது பார்க்கணுன்னா. அதுக்கப்புறம் கதை என்னன்னு தெரியும், பாகவதத்தில் நம்ம கேட்டோம். ஓகே, அவ்வளோதான். மாயான்னா அப்புறம் வேறு இடத்துல வரும், இங்கே அது நான் எல்லாம் சொல்லலை அர்த்தம். மொத்தத்தில் சர்வமோகினி, எல்லாரையும் மோகிக்க செய்யக்கூடிய. ரிஷிகள் எல்லாரும் தபஸ் செய்கிறவன் எல்லாரும் மோகிக்கப்பட்டான், ரம்பா ஊர்வசினால மேனக்கனாலன்னு கேட்குறோம் இல்லையா? ஸோ இப்படி பல பேர் எல்லாம் மோகிக்கப்பட்டாங்க. இதுக்கு கட்டோபனிஷத்து வேறு விதமாக சொல்கிறதே, இந்த இந்திரியங்கள் எல்லாமே கொஞ்சம் குற்றம் சாட்டுறது. பிரம்மனு இது சிருஷ்டி பண்ணாரே, பிரம்மா சிருஷ்டிகர்த்தா, அவர் தெரியல அவருக்கு எப்படி வைக்கிறது என்னன்னு. என்ன பண்ணாருன்னா, பராஞ்சிகானி வெத்ருணத் ஸ்வயம்பூஹு, இந்த இந்திரியங்கள் எல்லாம் புலங்கள் எல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் வெளியில் திருப்பி வச்சுட்டான்.
தஸ்மாத் பரான் பஷ்யினா அந்தராத்மன். அதனால் உள்ள பாருன்னா எல்லாருக்கும் கஷ்டப்படுறாங்க. உள்ள எப்படி சார் பார்க்குறது? கண்ணு திறந்து வெளியில் தான் தெரியுது, நீங்கள் உள்ளே பாருங்கன்றீங்க. ஆனால் பார்க்கலாம் தம்பி, பார்க்கலாம். எப்படி? கஷ்டித் தீரஹ பிரத்யகாத்மானமைக்ஷத். தீரன், தைரியம் இருக்கிறவன். அப்படின்னு என்ன சார்? நல்லா ஜிம்முக்கு போகிறவனா? அர்த்தம் இங்கே அந்த சத்தியத்தின் உணர்னவன், ஆசை இருக்கிறவன், சத் சங்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவன், அவன் இல்லை அவள்னு சொல்லணும். இங்கே நிறைய பேர் தாய்மார்கள் எல்லாரும் அந்த மனிதன். இந்த சத்தியம் இந்த ஜன்மத்தில் இந்த மனுஷ சரீரம் இருக்கும்போது நான் உணரணும். அதுக்கு குருவினை ஆசிரியிக்கணும், சாஸ்திரத்தினை ஆசிரியிக்கணும்னு அந்த முடிவெடுத்தவன் தீரன். கஷ்டித் தீரஹ பிரத்யகாத்மானமைக்ஷத். கண்கள் வெளியில் திரும்பி இருந்தாலும் புலங்கள் வெளியில் போயிட்டு இருந்தா கூட குருவுடைய உபதேசத்தினால சத்சங்கத்துக்கு போய் அவன் உள்ள பார்க்க தெரிஞ்சுக்குவான், பழகுவான். அந்த டெக்னிக்கு குரு சொல்லி தருவார். அதனால அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையோட அப்போது சமித்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குரு கிட்ட போவான். சரியா? சர்வமோகினி. யாராவது இப்படி தீரன்னா அவனுக்கு பகவத்கீதையில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஹீரோ தீரன் அண்ணன் இங்கே சினிமா ஹீரோ இல்லை, அவங்களெல்லாம் சுத்தம். நெகட்டிவ் சென்ஸில் தமிழில் சுத்தம் அப்படின்னா திட்டுற மாதிரி தானே. ஆனால் இங்கே சம்ஸ்கிருதத்தில் வேதாந்தத்தில் சுத்தமன்னா ஆத்மா பியோர். தச்சுத்தம் விமலம் விஷோகமமிருதம் சத்யம் பரம் தீமஹி. பாகவதம் எல்லாம் கேட்டதுனால கோட் பண்ணிகிட்டே இருப்பேன். புதுசாக கேட்குறவனுக்கு கொஞ்சம் என்னென்னமோ சொல்கிறாரு மாதிரி இருக்கும், பரவாயில்ல சமாளிச்சுக்கோங்க. கீதையில் இந்த ஹீரோக்கு யாருன்னா, மனுஷாணாம் சஹசிரேஷோ 1000 கோடி மக்களில் ஒருத்தனம். மனுஷாணாம் சஹசிரேஷு கஷ்டித் எதத் சித்தையே. ஒருத்தன் பிரயத்தனம் பண்ணுவான். பிரயத்தனம் பண்ணால் கூட எல்லாரும் கிடைக்கல. கஷ்டித் எததி சித்தையே எதாமப்பி சித்தானாம் கஷ்டின். அந்த பிரயத்தனம் பண்ணுறவங்களுக்கு கூட யாரோ ஒருத்தன் மட்டும்தான் என்ன கரெக்டாக தெரிஞ்சுக்குவான். அப்போது அந்த ரேரிட்டி பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறதோ அந்த ஒன்றுல ரேர். அந்த சஹசிரானம் 1000 லட்சம் ஒன்றுன்றாரு பகவான். அது நானாக இருக்கணும். நானாக இருக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்ட, நீ ஹீரோ தீரன் ஆர் ஹீரோயின் ஏதாவது சொல்லு. அடுத்த நாமம் சரஸ்வதி. பாருங்க கரெக்டாக வருது நாமம். அப்போ அந்த தீரன் என்ன பண்ணுவான்? புத்தினை உபயோகப்படுத்துவான். புத்தினை உபயோகப்படுத்துகிறவனு எதுக்கு உபயோகப்படுத்தணும்? அதுக்கு வெறும் கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்கு இல்லை, செல்ஃபோன் கூட விளையாடுறதுக்கு இல்லை. புத்தினை சரியாக உபயோகப்படுத்துகிறவன் தீரனும். அப்போ அவனுக்கு அந்த புத்தி எப்படி இருக்கணும்? அந்த புத்தியில் சரஸ்வதி இருக்கணும். நிறைய பேருக்கு புத்தி இருக்கு, அங்கே சரஸ்வதி இல்லை. நிஜமாக சரஸ்வதி புத்தியில் இருந்திருந்தா இவனே புத்தி வக்கரமாகி போயிடுது. இவனுக்கு செய்யக்கூடாதது செய்கிறான், பேசக்கூடாதது பேசுகிறான், எல்லா அதர்மம் பக்கம் போகிறான். அப்போது சரஸ்வதி வித்யா ரூபிணி சாரதாதேவி வாணி ரூபத்தில் இருக்கிற அந்த அம்பாளுடைய கட்டாட்சம் கிடைக்கலை, கிருபை கிடைக்கலை. இருந்துச்சுன்னா நீ உன்னோட புத்தி இப்படி இருந்திருக்காது. அந்த கட்டாட்சம் கிருபா என்னோட புத்தி சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கணும். வேறு என்ன பண்ணும்? ஏன்னா புத்தி சரியில்லை, நான் சரி பண்ணிக்கணும்னு தெரியணும் முதல்ல. நிறைய பேருக்கு
எனக்கு புத்தி சரியில்லைன்னு தெரியாது நிறைய பேருக்கு. he don't know that he don't know. அவனுக்கு தெரியாதுன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் ஞானி அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியுமான்னு சொல்லி அவனுக்கு தெரியும். சரஸ்வதி காடஸ் ஆஃப் நாலேஜ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வரும் திரும்பி 2-3 மாதத்தில் நவராத்திரி வரும். அப்போ எல்லாம் அழகாக இதெல்லாம் பண்ணுவோம். அதனால த காடஸ் ஆஃப் நாலேஜ். हे शारदे माँ, हे शारदे माँ, अज्ञानता से हमें तार दे माँ. ओ ताई शारदे, எங்கள் இந்த அஜ்ஞானத்திலிருந்து தாண்டவை தாருதே. அதுக்கு அப்போ எப்படி ஞானம் கொடுத்தாது. அதுக்கு ऋषियों ने समझी गुनियों ने जानी. ऋषिகள் எல்லாம் நீ அனுகிரகம் பண்ணாய், அவங்க எல்லாரும் ஒன்றும் வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தாண்டி போயிட்டான். குனியோம் நே சம்ஜி, குனியோம் நே ஜானி. நல்ல குணம் சத்துவ குணங்கள் இருக்கிறவனும் நல்ல பண்பாடு இருக்கிறவனும் அவன் கூட தாண்டி. ऋषियों ने समझी गुनियों ने जानी. வேதம் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க உன்னோட அனுகிரகத்தினால். வேதோம் கி பாஷா புராணோம் கி வாணி. வேதங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் புராணங்கள் இது எங்கே வருது? பிரம்மாண்ட புராணத்தில் வருது. இது எது? லலிதா சஹஸ்ரநாமம். ஆனால் விஷயம் எவ்வளோ இருக்க பார்த்தீங்களா? புராணோம் கி வாணி. அதனால் அம்பி தோ சம்ஜே, நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், எங்களுக்கு தெரியவே தெரிஞ்சுக்கிற மாதிரி நீ அனுகிரகம் பண்ணும். அம்பி தோ ஜானே, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோமே. அதனால எங்கள்னு வித்யாக்கு ஹம்கோ அதிகார தேமா. அந்த வித்யா, ஆத்ம வித்யா, பிரம்ம வித்யா, த ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்கு எங்களுக்கு அதிகாரம் கொடு, அர்ஹத்தை கொடு தாயே. யாராவது கேட்குறோமா? இது பொதுவாக நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க. நிறையா இப்போ சத்சங்கத்துக்கு வந்து பொதுவாக எத்தனை நவராத்திரி வருது, எத்தனை போகிறது, எத்தனை வாட்டி கோயிலுக்கு போகிற, எத்தனை நாள் அம்பாளை கேட்டு அது பண்ணுறோம் இது பண்ணுறோம். எனக்கு ஞானம் வேணும்னு எத்தனை பேர் கேட்பாங்க. எனக்கு காரு வேணும், வீடு வேணும், குழந்தைக்கு வேணும், ஜாப் வேணும், இது வேணும் அது வேணும், இதெல்லாம் கேட்போம். சரி கேட்டாய் முதல்ல பரவாயில்ல, ஒரு 50 வருஷம் வரைக்கும் கேட்டாச்சு. அதுக்கப்புறமாவது கேட்பியா இல்லை ஞானம் வேணும்னு? 50 வருஷத்துக்கு அப்புறமாவது ஞானம்னு கேட்டு இருந்தால் இங்கே உட்காரத்துக்கு இடம் இல்லாத அளவுக்கு மக்கள் வந்திருக்கணும். அப்படின்னா ரிட்டையர் ஆனால் கூட வரமாட்டான். நீங்கள் சில பேர் நடி வயசில் வந்துட்டீங்க, ரொம்ப கொடுத்து வச்சவங்க நீங்கள் எல்லாரும். ஆமாம், எல்லா சத்சங்கத்திலும் பாராட்டுவேன். ஏன்னா நீங்கள் வந்தால் தானே நான் பேசிகிட்ருக்கேன். நீங்கள் வரணும்னு என்ன சாதாரணமாக என்ன, இந்த உள்ள கால் வச்சு வந்து உட்கார்தன்னாவே நீங்கள் ஏதோ புண்ணியம், உங்களுக்கே தெரியாது. அது இருந்தால் தான் வருவீங்க. இது கேட்கணும்னா. சரஸ்வதி பாரத்வாஜ ஸ்மிருதி அதில் சொல்லப்படுறது, நாக்கு மேலே உட்காந்து ஓகே எல்லாருடைய பேச்சு நீ கவர்ன் பண்ணுற, யார் கண்ட்ரோல் பண்ணுறானோ அப்படின்னு. அப்போது நான் எல்லோரும் நாக்கு மேலே சரஸ்வதி உட்காந்துருந்தேன். அப்போ சார் கண்டபடி பேசுகிறான், கண்டபடி பேசுகிறான், வம்பு பேசுகிறான். அதான் இது சொல்கிறது என்ன, எல்லா ஞானிகளோட நாக்கு மேலேன்னு சொல்லணும். எல்லா புத்திசாலிகள் ஹீரோ தான் தீரர்கள்னு சொன்னானே அவங்க நாக்கு மேலே. எல்லாருக்கும் உட்கார்ந்து எல்லாரும் ஒழுங்காக இருக்கணுமே, இல்லை. அதே மாதிரி வாசிஷ்ட ராமாயணம்
அங்கே வேறு விதமாக இந்த அம்பாள் சரஸ்வதி தேவி எல்லாருக்கும் கண்கள் மூலமாக, அவங்க கண்ணு மூலமாக எல்லாருக்கும் மார்க்கத்தனை வடினு காட்டி, வடினு காட்டுற சக்திக்கு பேர் சரஸ்வதின்னு சொல்கிறது வாசிஷ்ட ராமாயணம். சரி, இதெல்லாம் பல விதமாக சொன்னாலும் விஷயம் அதுதான். 2 வயசு இருக்கிற சின்ன பெண் குழந்தைக்கு பேர் சரஸ்வதி. நான் இப்போ இவ்வளோ நாளாக கேட்டுட்டுருக்கீங்களா, 10 வயசு 8 வயசு 9 வயசுன்னு ஒரு இடத்துல ஒரு நாமத்துக்கு அப்படி சேகரிக்கப்பட்டது. குமாரி அண்ணா என்ன வயசு, 3 வயசு, இனி 2 வயசு பெண் குழந்தை பேர் சரஸ்வதி. ஆமாம், அவங்களுக்கு படிப்பு வருதோ இல்லையோ. ஓகே, அடுத்த நாமம். அந்த சரஸ்வதி எங்கே இருக்கு? சாஸ்திரமயி. நீயா பொம்மை வச்சுக்கிட்டி, கேலண்டர் வச்சுக்கிட்டி, ஃபோட்டோ வச்சுக்கிட்டி, சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணன்னு சின்ன வயசில் முதல் நாள் சொல்லி கொடுத்தான். அப்படி நீயே பண்ணிட்டு இருந்தால் உனக்கு தெரியாது. அப்புறம் இந்த லௌகிக படிப்பே படிச்சுக்கிட்டு இருந்து வயிற்று பொடுப்புக்காக இதுக்கு காது கொடுக்காம சின்ன வயசுல கொடுக்கல விளையாட்டுனால, நடி வயசுலக்கும் கொடுக்கல வேற விளையாட்டுனால, அதுக்கப்புறம் கொடுக்கல, வயசானதுக்கப்புறம் அப்பவும் கொடுக்கல. அப்போ என்ன ஷேர் மார்க்கெட் விளையாட்டு, பணமும் பேங்க்கு இன்ட்ரெஸ்ட்டு, இது எந்த கவலை. அப்புறம் உடம்புக்கு வியாதி மூப்பு. எப்போதான் அப்போ நீ இந்த உண்மையான படிப்புக்கு டைம் கொடுப்பேன்? சாஸ்திரம் கேட்க தொடங்கு சீக்கிரம். சாஸ்திரமயி. சரஸ்வதி தேவி ஃபோட்டோவில் மட்டும் இல்லை, ஃபோட்டோவில் இல்லை. நீங்கள் கோச்சுக்குவீங்க அப்படி சொன்னால், அப்போ கொஞ்சம் மாற்றி சொல்லுவேன். அப்புறம் அடுத்த கிளாஸ் வர மாட்டேங்க. ஏன் இப்படி சொல்கிறாரு? ரொம்ப பரம நாஸ்திகனாக இருக்காரு. நான் நாஸ்திக நேரத்தில் நானே அம்பாளை பற்றி இப்படி பேசுவேன். ஃபோட்டோவில் மட்டும் இல்லை, கோவிலில் மட்டும் இல்லை, உண்மையாக அந்த சரஸ்வதியோட அனுகிரகம் வேணும்னு உனக்கு ஞானம் வரணும். ஏன் ஞானம் வந்தாதான் எல்லா பிரச்சனைக்கு சமாதானம். வேற கிடையாது, எல்லா பிரச்சனைக்கு சமாதானம். வேற ஏதாவது இருக்கு உங்களுக்கு கிட்ட மருந்து? சாஸ்திரமே சொல்றது, மகான்கள் சொல்றாங்க ஞானம் தான். அப்போ அந்த சாஸ்திரமயமா சாஸ்திர ரூபத்தில், ஓகே, சாஸ்திரம்னு ஏதோ புஸ்தகம் நினச்சக்கூடாது. குரு வாயிலிருந்து வர அந்த வாக்கியங்கள் எல்லாம் சாஸ்திர வாக்கியங்கள் தானே. சாஸ்திரமயி அப்படின்னா எல்லா மனிதர்களுக்கு லோகத்தில் அப்போ இப்போ எப்போ ஒரு மேனுவல் கைடிங் புக்லெட். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி? சின்ன செல்ஃபோன் வாங்கிட்டு ஒரு சின்ன புக்லெட் கொடுப்பான், வாஷிங் மிஷினுக்கு புக்லெட் கொடுப்பான், எப்படி யூஸ் பண்ணணும் என்ன மேனுவல். அந்த மாதிரி மனிதன் எப்படி வாழணும், எதுக்காக வாழணும், எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குற அந்த மேனுவல் சாஸ்திரம். அதில் இந்த லலிதா சஹஸ்ரநாமம் கேட்கறது படிக்கிறது இதெல்லாம் கூட ஒரு பாட்டு தான். பட் இப்படி அர்த்தம் கேட்கும்போது எப்படி இருக்கு? நீங்களா சும்மா வீட்டில் பாராயணம் பண்ணிட்டுருப்பீங்க, நாமங்கள் எத்தனை வாட்டி அர்ச்சனை பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ நாமம் அர்த்தம் தெரிஞ்சுக்கும் போது எப்படி இருக்கு? டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? கேட்கணும். ஸோ சாஸ்திர ரூபத்தில் இருக்கிறது அம்பாள். சரியா? சாஸ்திரம் சொல்கிறதை நம்பணும், நம்ம புலங்கள் நம்ம மனசு சொல்கிறது நம்பக்கூடாது. அப்படின்னா குரு சொல்கிறது நம்பணும், நம்ம மனசு சொல்கிறது நம்பக்கூடாது. நெவர் ஜஸ்டிஃபை யுவர் மைண்ட். மைண்டு பலது சொல்லும். இது நான் சொல்லும் போது உங்கள் மைண்டு சொல்லும், தப்பு அவர் சொல்கிறது. உங்கள் மைண்டு சொல்லும். நினச்சிக்கும். அப்போது
ஆனால் எனக்கு என்ன நம்பிக்கை தெரியும், நானும் என்னை மைண்டு சொல்கிறது நான் சொல்லலை, என்னை குரு சொன்னது நான் சொல்லிகிட்டு இருக்கேன், சாஸ்திரம் சொன்னது உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு கூட அந்த நம்பிக்கை வந்திருந்தா, உங்கள் மைண்ட் அப்படி கேட்டுட்டு இருந்தா கூட ஷட் அப் உட்காரன்னு சொல்லணும். அதனால் மனசு ஏமாற்றும். இந்த பழைய காலம் சினிமா பாட்டு மாதிரி, என்ன கண்ணு போகிற போக்கிலே காலு போகிற போக்கிலே மனசு போகிற போக்கிலே போகலாமா மனிதன்? போகலாமா? போகக்கூடாது, தப்பு. அழகாக எழுதியிருக்காங்க. அந்த காலத்தில் பாடல் எல்லாம் நிறையவே அர்த்தத்தோடு இருக்க வாழ்க்கைக்கு. அதனால சாஸ்திரமயி. அப்புறம் லாஜிக்கு, அது கூட நம்பக்கூடாது. லாஜிக்குன்னு தர்க்கம், வாதிப்போம். சாஸ்திரம் சொல்கிறது, அப்புறம் உன்னோட அனுபவத்துக்கு சமன்வயப்படுத்திக்கிட்டு பார்த்துக்கணும். லாஜிக்கு கொஞ்சம் உபயோகப்படுத்தணும். சரியா? கண்ணு என்ன சொல்கிறது, ஆகாயம் நீல கலரில் இருக்க பாருன்னு சொல்கிறது கண்ணு. அதை பார்த்து மனசு கூட அவன் நல்லா இருக்க, ஆனால் பொய் தானே அது. கண்ணு கொடுத்த இன்ஃபர்மேஷன் பொய், மனசு அது நம்பலாமா? அப்போது லாஜிக்கு, சயின்ஸு, ஆகாசத்துக்கு நீலம் கலர் கிடையாது, இட் இஸ் எ ஆப்டிக்கல் இல்யூஷன். காணல் நீர் காணப்படுவான அங்கே தண்ணி இல்லை. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி என் அனுபவம் கூட. சரி, நானே போய் தொட்டி பார்த்தாங்க, ஜலம் இல்லை. இதே விதமாக சத்தியம் விஷயத்தில் கூட சாஸ்திரம் சொல்கிறது நம்ம அந்த வழியில் போ அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அதனால அம்பாள் இந்த சாஸ்திரமும் ரொம்ப ரகசியமாக இருக்கு, இந்த சாஸ்திரமும் ரொம்ப எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது, எட்ட மாட்டேங்குது, யாருக்கும் கொஞ்சம் பேருக்கு தான் கேட்குற பாக்கியம் கிடைக்கிறதுனால குஹாம்பா, இந்த அம்பாள் அம்மா சாஸ்திர மாதா எல்லாம் ஒன்று தான், லலிதா மாதா. குஹையில் குஹன்னா கேவ், குகைக்குள்ளே என்ன இருக்கும்? இருட்டாக இருக்கும், தெரியாது என்ன இருக்குன்னு. அப்படின்னா அர்த்தம் என்ன? ஒரு அர்த்தம் நம்ம முருகனுடைய அம்மான்னு அர்த்தம், குஹனுடைய அம்மா, குஹ அம்பா, அம்பான்னா தாய், குஹாம்பா. ஓகே, அது மட்டும் எடுத்துக்கிட்டா ஓகே, குஹன். இன்னொரு அர்த்தம் ஹிருதய குஹர மத்தியே, இங்கே இருக்கிற அந்த ரமணர் பகவான் சொன்ன ஸ்லோகம்னு ஹிருதய குஹரம், குஹரம்னா கூட கேவ் அர்த்தம். ஹிருதய குஹர மத்தியே கேவல பிரம்ம மாத்திரம் அஹமஹமிதி அப்படின்னு ஒரு ரமண கீதா ஏக ஸ்லோகம், ஏக ஸ்லோகி. குஹாம்பா. ஸோ ஹிருதய குஹத்தில் நிவசிச்சிடுறான். இதே வார்த்தைன்னு உபனிஷத்து, கட்டோபனிஷத்து சொல்கிறது. ஆத்மஸ்ய ஜந்தோ நிஹிதோ குஹாயாம். இந்த ஆத்மானேது நம்மளெல்லாம் ஜந்துன்னு கூப்பிடுறது உபனிஷத்து. தப்புன்னு கிடையாது. ஜந்துன்னு அர்த்தம் சொல்லியிருக்கே இல்லை இதுக்கு முன்னாடி. ஜாயதி இது ஜந்து, எது பிறக்கிறது அதெல்லாம் ஜந்து தான். அதுக்கு 4 கால் இருக்கட்டும், 2 கால் இருக்கட்டும். முண்டகோபனிஷத்துல மாதிரி அந்த சிலந்தைக்கு 8 கால் போட்டும். இந்த ஜந்துன்னா ஒரு சரீரம், சரீரத்துக்குள்ள நிஹிதம்னா அடங்கி மறைஞ்சி எங்கே இருக்கு? குஹாயாம், குஹாம்பா. இந்த குஹ்யம் பதம் பக்கத்தில் குஹ்யம் கூட இருக்கு, நிறைய இடத்துல வரும். இப்போ பாருங்க 707 குஹ்ய ரூபிணி, குஹ்ய ரூபிணி. ஓகே, இந்த ஃபார்ம் ஆஃப் தி சீக்ரெட், ரகசியமாக இருக்கு. ஏன்னு சொன்னால் அசல் அது ஃபார்மே இல்லை, ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அது ரகசியமாக இருக்கு. முதல்ல சொன்ன இல்லை, புலங்களுக்கு புரிஞ்சுக்க முடிக்க எட்டாதனே. ஓகே, ஆனால் புரியும், புரிஞ்சுக்கணும்.
அதனால் இந்த அம்பாளுக்கு வந்து கூர்ம புராணத்தில் தேவிக்கு வந்து குஹ்ய உபனிஷத்துன்னு சொல்கிறது. குஹ்யோபனிஷத்து, உபனிஷத்துனாவே ரகசியமாகவே இருக்குது, புரியாது. குஹோபனிஷத் இல்லை, நம்ம பகவத்கீதையில் பகவான் சொன்ன மாதிரி இது குஹ்யதமம் சாஸ்திரம், அவரும் குஹ்யம் அనే வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். குஹ்யம்னா ரகசியம்னு அர்த்தம். இவ்வளோ சப்தமாக இப்படி பேசி சொன்னால் கூட கேட்டால் கூட புரியாது அவ்வளோ சட்டுன்னு. அநேக வாட்டி கேட்கணும், எலர்ட்டாக கேட்கணும், ஸ்ரத்தா பக்தியோடு கேட்கணும். ஒரு வாட்டி கேட்டோம் புரியலையே, இது நமக்கு எட்டாத விஷயம், திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அப்படி போவான் நிறைய பேர். ஏன்னா கேட்கறதுக்கு நமக்கு பேஷன்ஸ் இல்லை, சகனம் இல்லை, புத்தின்னு உபயோகப்படுத்துறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மெக்கானிக்கலில் ஏதோ அப்படின்னா பரவாயில்ல. அதனால் எல்லாருக்கும் இது ஒத்து வராது. குவாலிஃபிகேஷன் இருக்கணும். குஹ்ய ரூபிணி, இப்படி பல இடத்துல அந்த குஹ்யம், குஹ்ய ரூபிணி சாஸ்திரம், குஹாம்பா. 138வது ஸ்லோகம். சர்வோபாதி விநிர்முக்தா சதாசிவ பதிவ்ரதா சம்பிரதாயேஸ்வரி சாத்வி குருமண்டல ரூபிணி. அடுத்த நாமம் இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி தான், தேச கால அதீதம்னு சொன்னோம். அதே மாதிரி சர்வ உபாதி விநிர்முக்தா, இங்கே வந்து குறிப்பாக அப்படி சொல்லாம உபாதி அనే வார்த்தை உபயோகப்படுத்துறது. உபாதி என்ன, ஏதாவது ஒரு சப்போர்ட். நான் இப்போ உட்கார்றதுக்கு இந்த சீட்டு உபாதி, நீங்கள் உட்கார்றதுக்கு அந்த செயிர் இருக்கிறனால உட்காடுறீங்க. ஓகே, அந்த மாதிரி ஏதோ ஒரு உபாதியான சப்போர்ட் வச்சுக்கிட்டு, பொதுவாக சாஸ்திரத்தில் 3 உபாதிகள் சொல்லப்படுறது. இல்லை அந்த 3 அணை வர பல விஷயங்கள், 1-2 சொல்கிறேன். 3 உபாதிகளை வந்து ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். கொஞ்சம் ஹையர் லாங்குவேஜ், உபனிஷத்து பாஷை. இல்லை கொஞ்சம் இறங்கி வந்தோம், 3 குணங்கள், சத்வ ரஜஸ் தமோ குணங்கள். அதையும் புரியல, கஷ்டமாக. இன்னும் இறங்கி வருவோம், நினைவு கனவு தூக்கம். அப்போ அது புரியுது சார், இப்போவே வந்துட்டுருக்கு. அது எப்போ அது வரலாம், புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமப்பட்டால் மைண்டுக்கு தூக்கம் வரும். சத்சங்கத்தில் அதுதான் ஆகும். 1 hour அவரே பேசிகிட்டு இருப்பார், நான் வந்து அப்படியே மூச்சு பிடிச்சி உட்காரணும். நடுவில் ஏதாவது பாட்டு பாட சொல்லினா பரவாயில்ல, அவரே பாடுறாரு, நம்மளை பாட விடலை. இங்கே யார் வந்து நடுவில் பெல் அடிக்கிறது கூட அந்த மாதிரி கோவில் இல்லை. இது இங்கே நிஷப்தமாக இருக்குது, ரமணாலயமாக இருக்கு. ஏன்னா அதெல்லாம் இருந்தால் நான் கொஞ்சம் உஷாராக இருப்பேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சாஸ்திரம் புரியாது. மேக் யுவர் செல்ஃப் ஃபிட், அலர்ட், தட்ஸ் ஆல். நோ கன்செஷன். ரொம்ப ஸ்ட்ரிக்டா சார்? எஸ் சார். சர்வ உபாதி விநிர்முக்தா. இன்னும் அத்தனை நிறைய சொல்லலாம், 3 நிறைய இருக்குது. அது எதுவுமே அதில் தேச காலம் ஆல்ரெடி பேசியிருக்கோம். இப்போது நாட் பவுண்ட் பை எனி உபாதி, லிமிட்டேஷன். எகெயின் உபாதின்னா கூட லிமிட்டேஷன் தான். அடுத்த நாமம் 709 சதாசிவ பதிவிரதா. சதாசிவன்னா சிவன், பதிவிரதா ரொம்ப ஒபீடியன்ட் வைஃப். ஆமாம், யாருக்கு? சிவனுக்கு. எல்லாரும் அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே லோகத்தில். ஆமாம், எல்லோரும் சிவன் மாதிரி இருந்தால் தானே நாங்கள் ஒபீடியண்ட்டாக இருப்போம். உடனே கொடி தூக்குவாங்க. இப்படி நானா நீ, நான் நீ, நீ நான் நீ. ஹிந்தியில் தூத்து மைமை, தூத்து மைமை. இந்த கபடி விளையாட்டெல்லாம் வச்சுக்கிட்ட வாழ்க்கை நடக்காது.
காம்படிஷன் வச்சுக்காது. நீ எப்படி இருக்கணும் அப்படி இரு, அது உனக்கு நல்லது. யாரும் இல்லை, நீ என்ன பண்ணுவே? உன்ன மனசு, உன்ன உடம்பு, உன்ன புத்தி தான் உன்ன கையில் இருக்கு. அதே சரியாக வச்சுக்கலன்னா அப்புறம் அடுத்தவங்களோட மனசு உன்னோட கையில் எப்படி இருக்கும்? இஸ் இட் பாசிபிள்? அசக்கிய அனுஷ்டானம், இம்பாசிபிள் அண்டர்டேக்கிங் அதுக்கு பேர். அதனால் யாருன்னு மாற்றணும்? நம்ம வீட்டிலாவது நம்ம சொந்தமாவது ஹஸ்பண்டாவது யாருன்னு மாற்றணும்னு செய்ய வேண்டாம். அவங்க எப்படியோ அப்படி தான். நான் எப்படி இருக்கணும், அவள் எப்படி இருந்தாலும் அவர் எப்படி இருந்தால் கூட என்ன மனசாந்தி நான் இழந்து போகாமல் நான் எப்படி வச்சுக்கணும், அதுக்கு நீ டெக்னிக் கண்டுபிடிச்சிக்கணும். அப்படின்னு சொல்லி நான் கண்டிக்க மாட்டேன், கேர் பண்ண மாட்டேன், அப்படி இருக்க சொல்லலை. அப்படி இருக்கக்கூடாதோ இப்படி இருக்கும். அதுக்கு தான் இதெல்லாம் படிக்கிறது. ஏன்னா எவ்வளோ படித்தா கடைசியில் நம்ம வீட்டுக்கு போனால் நம்ம குடும்பம் வீடு எல்லாருக்கும் இருக்குல்ல, வாழ்க்கை என்னது இருக்கே, அது எங்கே கொண்டு போய் வைக்க. அதனால தான் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு நாள் அந்த தூக்கம் டைமில் மட்டும் அப்பா எங்கோ வச்சாச்சு, போயிடுச்சு போ, எல்லா பிரச்சனையும் எல்லாமே போயிடுச்சு. அதனால் நான் சீக்கிரம் தூங்கணும், விடுங்க போங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுறது எல்லாருக்கும். ஏன்னா இந்த சம்சாரம் உலகத்தில் இந்த பிரச்சனைகள் எப்பவுமே அப்படி தான் இருக்கும். நீ எத்தனை வாட்டி நிமிர்ந்துட்டா கூட நாயுடைய வால் அப்படி தான் பெண்டாக இருக்கும். இது புரிஞ்சுக்கோ, உன்னை நீ மாற்றுக்கோ, உன்னை நீ ஆத்தியாத்மிகமாக வளர்த்துக்கோ. இது இருக்கணும் மனசில். நடுவில் ஜஸ்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பு தான், இது ஒரு விவகாரம் தான். யார் எவ்வளோ நாள் இருப்பாரோ என்னமோ போவாங்க வருவாங்க, இதெல்லாம் அது வந்து ரொம்ப சாஸ்வதம் சத்தியம்னு எடுத்துக்காது. எடுத்துக்கிட்டால் யூ ஆர் பவுண்ட் டு பிகம் மிசரபிள். துக்கம்தான் கேரண்டி. அதனால் துக்கத்துக்கு வேறே மருந்து கிடையாது. மனசுனை டைவர்ட் பண்ணணும். அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு, லோகத்திலிருந்து பரமாத்மா மேலக்கு, அவ்வளோதான். சதாசிவ பதிவிரதான்னா ஸோ திரும்பி பாருங்கோ, இங்கே பதிவிரதான்னு சொன்னோன்னு திரும்பி துவைத்தத்துக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் அத்வைத்தம் அம்பாள் தான் சர்வம் பிரம்மம்னு சொல்கிறோம். திரும்பி இங்கே வந்து பத்தினி ஆகிட்டான், பதிவிரதா இருக்கான், ஒபீடியன்ட் வைஃப் அனி அப்படின்னு அர்த்தம். இங்கே இந்த இடத்துல அம்பாள் ஈகோ, அகங்காரம், அகங்காரத்தினை ஈஸ்வரனுக்கிட்ட சமர்ப்பிக்கணும். அதனால் இங்கே ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டுன்னு சொல்லலை, எல்லாரும் அவங்கவுங்களுடைய அகங்காரம், அகங்காரம் வந்து மனசில் தான் இருக்க நானும், அந்த அகங்காரத்தினை ஈகோ அது வந்து சரண்டர் பண்ணுறது பேர் சதாசிவ பதிவிரதா. அது எப்படி சரண்டர் பண்ணுறது అనేది முதல்ல எப்படி பண்ணுறது? ஏதாவது பாக்கெட் இருக்கிற காசுன்னா எடுத்து பகவானுக்கு உண்டியில் போட்டுடுவேன், கொண்டு வந்த புஷ்பம் பாலம் கொடுப்பேன், சரண்டர் பண்ண. ஈகோ என்ன எங்கே சார் இருக்குது? எப்படி எடுத்து வைக்கிறது? நமஸ்காரத்தினால குனிஞ்சி வணங்கி சேவை பண்ணுறதுனால, அது கூட குரு பெரியவர்களை சேவை பண்ணணும், பெற்றோர்களுக்கு சேவை பண்ணணும். பெரியவர்களுக்கு குருவுக்கு சேவை பண்ணால் உனக்கு புரியும் அந்த அகங்காரத்தினை எப்படி சரண்டர் பண்ணுறதுன்னு. பகவான்கிட்ட நேர அகங்காரத்தினை சரண்டர் பண்ணுறதுக்கு நமக்கு தகுதி அந்த அளவுக்கு அந்த பக்தி பராபக்தி நமக்கு இல்லை. அசல் அது முதல்ல புரியாது. அதனால் எனக்கு குரு சாட்சாத் பிரம்மா விஷ்ணுன்னு நான் சொல்கிறேன்னு அதுதான் பலவாட்டு அடிக்கடிக்கு சொல்கிறது. நான் அப்படி உளுந்து அந்த குரு பாதங்கள்கிட்ட குரு வணங்கி அவர் சொல்கிறபடி நடக்கிறேன்னு ஒரு பக்தி வந்தால் அது அங்கே கூட சக்ஸஸ் ஆகும், அப்புறம் இல்லைன்னு ஆகாது. ஸோ அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும். அப்புறம் சம்பிரதாயேஸ்வரி. சம்பிரதாயம்னா ஒரு முறை, ஒரு சிஸ்டம், பரம்பரையாக
அதனால் இது புதுசாக நானும் சொல்கிறது இல்லை. இந்த மாதிரி எத்தனையோ பேர் இப்போது சொல்லிகிட்டு இருப்பாங்க, முன்னாடி சொல்லிட்டாங்க, சொல்லுவாங்க. பரம்பரையாக வர அந்த சம்பிரதாயம். அதனால தான் பிரம்மாதிபியோ பிரம்ம சம்பிரதாய கர்த்திருபியோ வம்ச ரிஷிபியோ பரம ரிஷிபியோ ஸ்ரீ குருபியோ. அது எங்கேருந்து வருது இந்த சம்பிரதாயம்னா சாட்சாத் பகவான்கிட்ட வருதே. நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் அப்படின்னு அங்கேருந்து தொடங்கிறது. அதனால் பரமகுரு ஃபஸ்ட்டு குரு நாராயணனே. இல்லை இன்னொரு பக்கம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம், அந்த சதாசிவனே குரு. அதுக்கப்புறம் எத்தனையோ குருகள் வருவான். இது இப்படி போயிட்டே இருக்கும், கங்கா பிரவாகம் மாதிரி. இந்த பிரம்ம வித்யா குரு பிரம்ம வித்யனை இந்த பரம்பரை அப்படியே குரு சிஷ்ய இப்படி வருது பாரு. அது யார் மெயின்டைன் பண்ணுறான்னா அம்பாள் தான், சரஸ்வதி ஞான ரூபமாக இருந்து சம்பிரதாய ஈஸ்வரி, த கண்ட்ரோலர் அண்ட் த கைட் ஆர் தி ப்ரொபெல்லர் ஆஃப் தட் சம்பிரதாய. அடுத்த நாமம் சாது. இங்கே சாத்வின்னு இருக்கும் புஸ்தகத்தில். அது ரெண்டாக பிரிச்சுக்கணும், ரெண்டு வார்த்தை. அது சாது ஒன்று, இன்னொன்று ஈ சாத்வி. ஓகே, இது நாமமா சொல்லி அர்ச்சனை பண்ணும்போதோ ஓம் சாதுனே நமஹ அப்படி வரும். அந்த ஈ ஓம் ஐ நமஹ. ஓகே, ஈ அங்கே ஈக்கு நமஸ்காரம்னு எப்படி பண்ணுறது? வீட்டில் போகிற ஈ இல்லை. ஓம் ஐ நமஹ, அந்த ஈக்கு சொல்கிற அர்த்தம் என்னன்னு, சாதுன்னா எப்பவுமே யார் ரொம்ப சமத்துவமான மனசோடு இருக்காளோ அவள் சாது. சாது வார்த்தை தமிழில் கூட நமக்கு எல்லாருக்கும் தரும். யாரும் நல்ல சுபாவம், சாஃப்ட் நேச்சர், சாஃப்ட் கார்னர், சாஃப்ட் மைண்டு அப்படி இருப்பானோ சாது மனுஷன். அவன் ரொம்ப சாது, அவன் ஒன்றும் சொல்லாதுங்க. அந்த விதத்தில் கூட நல்லது தான். எல்லோரும் அப்புறம் மகாத்மாவில் எல்லோரும் காவி கலர் போட்டுட்டு சன்னியாசி இருந்த சாது பாருங்க. எல்லாரும் ஆக்சுவல் மீனிங் என்ன? சாதுன்னு யார் தெரியுமா? சமத்துவம் நிலை யாருக்கு இருக்குன்னு அவனு சாது. அவங்கள ஹவுஸ் மேக்கராக இருக்கட்டும், எப்படியாவது இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், பேலன்ஸ் ஆஃப் தி மைண்ட், ஈக்வானிட்டி ஆஃப் த மைண்ட், சாது. இதுக்கு நேற்று கூட பார்த்தோம் பகவத்கீதையில் அப்ராப்ரியேட் ஸ்லோகா பகவான் அங்கே சொல்லியிருக்கார் இல்லையா? சமத்துவம் யோக உச்சதே. ஏ அர்ஜுனா, யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தெத்வா தனஞ்சய சித்திய சித்தோ சமோ பூத்வா சமத்துவம் யோக உச்சதே. எல்லா சூழ்நிலைகள் எப்படிப்பட்டது இருந்தாலும், நடக்கட்டும் நடக்காமல் இருக்கட்டும், கடிக்கட்டும் கடிக்காமல் இருக்கட்டும், லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் எல்லா பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் எப்படி இருந்தால் கூட அந்த டைமில் கூட மனசுன்னு அப்போ பேலன்ஸ் ஸ்டேட்டில் வச்சுக்கிற ப்ராக்டிஸ் பேர் தான் யோகா. சும்மா பாடி மூமெண்ட் பண்ணுறது யோகா இல்லை. ஸோ அதனால் இங்கே சாதுன்னா அந்த சமத்துவ புத்தி இருக்கணும். த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் எது வந்தாலும் நான் சமமாக எடுத்துக்கிறேன். இது சமத்துவம் అనేది நம்முடைய சகஜ ஸ்திதி. பிரம்மன் சமம் எல்லாத்திலும். நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மா, பகவத்கீதையில் திரும்பி எந்த தோஷம் இல்லாத சமமாக இருக்கிறது அந்த பிரம்மம். அது என்னோட ஸ்வரூபம்னு என் மனசு தெரிஞ்சுக்கிட்ட என் மனசு கூட சமநிலையில் இருக்கும். சமத்துவம் சாது. அடுத்து ஒரே நாமம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஈ சொன்னேன் இல்லையா, அது ஓம் ஐ நமஹான்னு வரும். அந்த ஈ అనేది ஓகே, அதுக்கு ஸ்ரீவித்யா தந்திரசாஸ்திரத்தில் அம்பாளுடைய காமகலா ரூபம் எப்படி சொல்லுவான். நான் அந்த பாயிண்ட்டு உங்களுக்கு விவரிக்கலை, ஏன்னா அது அப்படி சொன்னான்னு என்ன சொன்னான்னு புரியாது. நிறையா வாட்டி ஆல்ரெடி வந்துச்சு. காமகலா பல வகையான கலைன்னா ஃபேசட்ஸ்.
பார்ட்ஸு, சந்திர கலைகள் வரும் 15 நாள் அந்த மாதிரி, அது விட்டுடுங்கோ. இன்னொரு அர்த்தம் வந்து அது வந்து ஈயத்தே. ஈயத்தைன்னா எது ஷைனிங்காக இருக்கோ, எது கொண்டு போகிறதோ, எது வியாபிச்சிருக்கின்றனதோ, சரியா, அதுக்கு பேர் அந்த ஈயன்னா ஈயத்தே. அப்படின்னு அர்த்தம் என்னப்போ, எது சமமாக எல்லா இடத்துலும் வியாபிச்சு இருக்கின்றதோ. சாதுவன சமம்னு சொன்னேன் இல்லையா, ஒரு வேற்றுமை இல்லாமல் எல்லா இடத்துலும் சமமாக எது இருக்கின்றனதோ. ஸோ அந்த மாதிரி எய் நமஹ ஒரு நாமம் சொன்னால் இந்த ஸ்லோகம் முடிஞ்சிடும். குரு மண்டல ரூபிணி. இப்போ தான் குரு பற்றி பேசியிருக்கோம். நாராயணம், பத்மவும், சதாசிவ சமாரம்பம் எல்லாம். ஸோ இந்த குரு பரம்பரை எது வந்துட்டுருக்கிறதோ இந்த நாட்டில், இந்த சனாதன தர்மத்தில், அது அம்பாளுடைய ரூபந்தான் என்றோம். அந்த குரு மண்டலம்னா இங்கே அந்த பரம்பரை எவ்வளோ நாளில் எத்தனை பேர் எண்ணி மாள முடியுமா? ரிஷிகள் எண்ணி மாள முடியுமா? உங்கள் ருஷி கோத்திரம் எப்போ பிறந்தார்? கோத்திரம் தெரியும், எப்போ என்ன யாருக்காவது தெரியுமா? அனாதிய அந்த குரு குரு தத்துவம். இன்னும் கூட குரு பற்றி 1-2 நாமம் வரும் அப்புறம். சரியா? இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணதுனால நாமங்கள் கொஞ்சம் தான் பார்த்தோம். அதுக்காக நான் உங்களுக்கு லேட் பண்ணல, சீக்கிரம் அனுப்பிச்சி விட்றோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.